இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வாரத்திலே நமக்கு முன் செல்லும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக கடந்து போய் அவர் என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். நமக்கு முன் செல்லும் ஆண்டவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து நமக்கு முன்பாக செல்லுகிறார். அடுத்ததாக நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் நமக்காக யுத்தங்களை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிற பொழுது 1 வசனத்திலே கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து ராஜாவுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த கோரேஸ் ராஜா யார் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது எஸ்ரா 1 அதிகாரத்திலே 1 வசனத்திலே நாம பார்க்கிறோம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் என்று சொல்லி இந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜா பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவரை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன செய்வார் என்று சொல்லி, இவருக்காக ஆண்டவர் என்ன செய்வார் என்று அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரேஸ் என்ன செய்தார்? கர்த்தருக்கு பிரியமானதை இன்னும் கூட நம்ம ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்தை நாம பார்க்கிற பொழுது எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். இந்த கோரேஸ் ராஜா கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் அவர் நிறைவேற்றுவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இதை நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா 1 அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தேவனுடைய எருசலேம் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷத்தில் உள்ள பாத்திரங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய தேசத்திற்கு அவர் கொண்டு சென்றார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய ஆட்சி காலத்திலே அவர் என்ன செய்கிறார்? அந்த யூதாவின் அதிபதியாக சேஸ்பாத்சாரை வரவழைத்து அவரிடத்திலே எல்லா பொருட்களையும் அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் வைங்கன்னு சொல்லி அதுல நிறைய பொருட்கள் போட்டிருக்கு. பொன் தட்டுகள், வெள்ளி தாளங்கள், கத்திகள், பொற்கிண்ணங்கள், எல்லா பாத்திரங்களையும் திரும்ப அந்த சேஸ்பாத்சாரிடம் அவர் என்ன செய்கிறார்? எண்ணி கொடுக்கிறார். கொடுத்து இதை உங்க தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் வைங்க. அது மட்டுமல்லாமல் நம்ம பார்க்கிறோம், யாருடைய உள்ளத்திலே ஏவப்பட்டதோ, யாரெல்லாம் நீங்க உற்சாகமாய் காணிக்க கொடுக்க முடியுமோ கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அந்த கோரேஸ் என்கிற ராஜா, அந்த பெர்சியாவின் ராஜா கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்கிறதை நாம பார்க்கிறோம். அவர் ஒரு அந்நிய தேசத்தில் உள்ள ராஜா. அந்த பாபிலோன் நேபுகாத் நேச்சார் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு போன பொருட்களை எல்லாம் திரும்ப அவர் எண்ணி கொடுக்கிறார். அதை நிறுத்து, ஒவ்வொரு பொருளா என்னதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் எண்ணி கொடுத்து தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு யாரெல்லாம் நீங்க ஆலயத்தை கட்ட எருசலேமுக்கு போகணுமோ நீங்க போகலாம், மனப்பூர்வமா காணிக்க கொடுங்கன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறதை நாம பார்க்கிறோம். அதைத்தான் எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி அந்த கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோரேசுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு முன் செல்லுகிற ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்ற நம்ம வாழ்க்கையில என்னென்ன கோணல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் செவ்வையாக்குகிறார். நாம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு பிரியமானவன், நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்கிற பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற எல்லா கோணல்களையும் அவர் செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். பிரசங்கியிலே பார்க்கிறோம், தேவன் கோணலாக்கினவைகளை நேராக்கத்தக்கவன் யார்? அவர் ஒரு கோணல் இருந்ததுன்னா அதை யாராலையும் சரிப்படுத்த முடியாது. ஆண்டவரால மட்டும்தான் அந்த கோணலான காரியங்களை செவ்வையாக்க முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை கோணலாக இருக்கலாம். பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் கோணலா இருக்கலாம். எல்லாமே வித்தியாசமா இருக்கலாம். நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து வாரும். எங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் கோணலாக இருக்கிறது, பிள்ளைகளுடைய வழிகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கை ஒரு கோணலான வாழ்க்கையாக இருக்கிறது, நீர் அதை சரிப்படுத்தும், செவ்வையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற
எல்லா கோணலான காரியங்களையும் ஆண்டவர் செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப வாழ்கிற சந்ததியை நம்ம பார்க்கிற பொழுது கோணலும் மாறுபாடுமான சந்ததி. இந்த சந்ததியின் நடுவிலே நாம் நம்மை கபடற்றவர்களாக, மாசில்லாதவர்களாக நாம் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. தங்களுடைய கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு சேர பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கோணலான வழிகள், கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு பிரியமானதை நாம செய்கிற பொழுது, தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீதுராஜா சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே கேட்போம். இந்த சந்ததி கோணலான சந்ததியாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த மாறுபாடான சந்ததி, இப்படிப்பட்ட உலகத்துல நாங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ வேண்டும், உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும். தாவீது சொன்னது போல உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று தாவீது சொன்னது போல இந்த சந்ததியிலே, இந்த பாவமுள்ள உலகத்திலே நாம் குற்றமற்றவர்களாய் நாம் வாழும்போது, தேவனுக்கு பிரியமானதை நாம செய்கிற பொழுது, நம்ம வாழ்க்கையில என்னென்ன கோணல்கள் இருக்கிறதை எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வலதுகையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவேன், நீ எனக்கு பிரியமானதை செய், நீ என்னுடைய ஆலோசனையின்படி நட, நீ எனக்கு முன்பாக, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் நமக்கு முன்பாக இருக்கிற பொழுது, அவருக்கு பிரியமானதை நாம செய்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோணல்கள் செவ்வையாகும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பிள்ளைகள் வாழ்க்கையிலே அநேக கோணல்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரே. எங்கள் வழிகள் உமக்கு பிரியமானதாக இருக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையின் கோணல்கள் சரியாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் போதித்து நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை